بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஆண்டினுடைய புனித ரமதானுடைய முதல் நாள் முதல் தராவீஹை நிறைவு செய்திருக்கிறோம். சூரத்துல் பக்ராவிலே பாதி தூரம் ஓதப்பட்டிருக்கிறது. ஓதப்பட்ட வசனங்களிலே இருந்து தினந்தோறும் ஒரு வசனத்திற்கு ஏதாவது ஒரு செய்தியை தராவீஹுக்கு பின்னாலே பேசுகிற வழக்கம் உண்டென்றாலும் இன்றைய தினம் நாம் சந்திக்க இருக்கிற ரமதானுடைய சில நினைவூட்டல்களை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்வோம். இன்றைக்கு 17வது ரக்காத்திலே ஓதப்பட்ட ஒரு வசனம் தான் அதுவும். ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றிக்கு மாறு செய்யாதீர்கள் என்கிற திருக்குர்ஆனுடைய வசனம் ஓதப்பட்டது. அல்லாஹ்வை அவ்வாறு நன்றி கூறவும் நினைவு கூறவும் நன்றி செலுத்தவும் மிக ஏற்றமான ஒரு நல்ல பருவம் இன்றைக்கு நமக்கு ஒரு அருள் இறங்கக்கூடிய பருவ காலமாக இந்த ரமதான் வாய்க்கப்பட்டிருக்கிறது. ரமதானில மிக முக்கியமாக நாம் சந்திக்கிற ஒரு சில அமல்கள் மாத்திரம் நினைவூட்டுவதற்காக சொல்லி முடித்துக் கொள்ளலாம். நம்முடைய நோன்பின் ஆரம்பம் சஹர் நேரம். சஹர் செய்வதை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கத்தன். சஹர் செய்யுங்கள், சஹர் உணவில் பரக்கத் இருக்கிறது. அதற்கு பொருள் என்ன தெரியுமா? சஹரிலே நிறைய சாப்பிட வேண்டும் என்பது கூட அல்ல, சஹர் நேரத்தில் பரக்கத் இருக்கிறது. அப்போது எழுந்து யாராவது ஒருவர் ஒரு பேரிக்கும் பழத்தை வேண்டுமானாலும் சாப்பிட்டு அதோடு சஹர் செய்யட்டும். சஹருடைய உணவிலே பரக்கத் இருக்கிறது. அடுத்த நாள் நோன்பிற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான சக்தியை சஹர் நேரம் வழங்கும். நோன்பு என்கிற அமல்களில் சஹர் என்பது ஒரு அமல். சஹர் செய்து முடிக்கிறோம், அந்த உணவிலே அல்லாஹ் பரக்கத்து செய்கிறார். சஹர் நேரத்திலே முக்கியமாக குர்ஆனிலே சஹர் நேரத்தை பற்றி ஒரு இடத்தில் வருகிறது. எப்படி வருகிறது? வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். நல்லடியார்கள் சாலிஹீன்கள் சஹர் நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இந்த குர்ஆனிலே வருகிறது. வபில் அஸ்ஹார், சஹர் நேரம்ங்கிறது குர்ஆன்ல வர்றது அங்க மட்டும்தான். சஹர் நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எனவே தஹஜ்ஜத் தொழுகை என்பது நாம 11 மாசம் சிலர் தொழுகிறோம், பலர் தொழுகிறது இல்லை, தொழுக முடியறது இல்லை, வாய்ப்பது இல்லை, எப்படியோ என்னென்னவோ காரணம். ஆனால் புனித ரமதானிலே சஹர் செய்யக்கூடிய நேரத்தில், சஹருக்கு எழுகிற நேரத்தில், ஏன் நோன்பே வைக்காதவர்கள் கூட அவர்களின் வீடுகளில் சஹருக்காக எழுகிற நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு தஹஜ்ஜத் தொழுவதற்கு நமக்கு 1 மாசம் கிடைத்திருக்கிறது. வரக்கூடிய சஹரிலே இருந்து நாம் தொடங்கினால் பெருநாள் பிறை பார்க்கிற அந்த நாள் வரைக்கும் 30 நாள் வாழ்க்கையிலே தஹஜ்ஜத் தொழுகிற ஒரு பெரும் பாக்கியம் நிச்சயமா கிடைத்திருக்கிறது. தஹஜ்ஜத் சாதாரணமான ஒரு அமலாக நாம் நினைத்து விட முடியாது. ஃபர்ஸ்ட் 5 நேரம் தொழுகை எல்லாம் கடமையாகல, தஹஜ்ஜத் மட்டும்தான் கடமை. எல்லாரும் மேராஜ் வரையும் மக்காவிலே இருந்தவர்கள் தொழுது கொண்டிருந்தது தஹஜ்ஜத் மட்டும்தான். பிரபலமான சூரத்துல் முஸம்மில், அதுல ஃபர்ஸ்ட் வரி என்ன தெரியுமா? யா அய்யுல் முஸம்மில், போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருப்பவரே, குமில் லைல, இரவிலே எந்திரிச்சு நில்லுங்க, இல்லா கலீலன், கொஞ்ச நேரத்தை தவிர, நிஸ்பஹு அவின்குஸ் மின்ஹு கலீலா, பாதி இரவிலேயோ அல்லது அதை விட கொஞ்சம் குறைத்தோ மொத்தத்தில் நள்ளிரவில் எழுந்து நின்று தொழுமாறு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட சஹாபாக்களுக்கு முதலில் சொல்லப்பட்டது தஹஜ்ஜத் தொழுகை தான். தஹஜ்ஜத் தொழுகை நஃபில் வணக்கமா என்று கேட்டால் அதிகமான மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அது சுன்னத்தே முஅக்கதா, கடுமையான சுன்னத்து. எது? தஹஜ்ஜத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க ஒரு விஷயத்தை விடலைன்னா அது சக்தி வாய்ந்த சுன்னத்தின் அர்த்தம். எப்பவாவது விட்டுருக்கிறாங்க, சில நேரம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது சக்தி வாய்ந்த சுன்னத்துல சேராது. இது சுன்னத்தே முஅக்கதா என்கிற தஹஜ்ஜத் தொழுகை கடுமையான சுன்னத்து. நஃபில் வணக்கமா இருந்தா அதை விட்ட ஒருத்தரை கண்டிக்க மாட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் தஹஜ்ஜத் தொழுதுட்டே இருந்தாரு, கொஞ்ச நாள் தொழுதுட்டு விட்டுட்டாரு. யாரோ அந்த நபரை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் தொழுதுட்டு இருந்தாரு, கரெக்டா தஹஜ்ஜத் தொழுக, இவங்க திடீர்னு அதை விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பார ஷைத்தானு ஃபீ உதுனிஹி, அவன் காதுல, அவரோட காதுல ஷைத்தான் வந்து சிறுநீர் கழிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கண்டிப்பான வார்த்தை. அதாவது ஷைத்தான் சிறுநீர் போகிற அளவுக்கு அவர் தூங்கிட்டே இருக்காரா, அவர் எந்திரிச்சு தொழுகலையா? நஃபில் வணக்கத்திற்கு நாயகம் கண்டிக்க மாட்டார்கள். எனவே மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் தஹஜ்ஜத் சுன்னத்தே முஅக்கதா, கடுமையான சுன்னத். இந்த தஹஜ்ஜத் தொழுகை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுள் முழுக்க தொழுததை ஆயிஷா அம்மா சொல்றாங்க. சில நேரம் எந்திரிப்பாங்க, 11 ரக்காயத்து தொழுதுட்டு படுத்துவாங்க. 11ன்னா 8 ரக்காயத்து தஹஜ்ஜத் பிளஸ் 3 அது வித்ர் தொழுகை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரம்ஜான் அல்லாத காலத்துல வித்ர் தொழுகையை தஹஜ்ஜத்துக்கு பின்னாடி தொழுவாங்க, அது சிறந்தது. சில நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 ரக்காயத்து தொழுது விட்டு படுத்து விடுவார்கள். 9 ரக்காயத்துன்னா 6 ரக்காயத்து தஹஜ்ஜத் பிளஸ் 3 வித்ர். சில நேரம் 7 ரக்காயத்தோடு சுருக்கி கொள்வார்கள். 7 ரக்காயத்துனா 4 தஹஜ்ஜத் மீதி 3 வித்ர். இந்த 3 ஹதீஸ்கள் தான் தஹஜ்ஜத் சம்பந்தமாக கிடைப்பதால் அதிகமான மார்க்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள், தஹஜ்ஜத்துக்கு எழுந்து நீங்கள் தொழுவதாக இருந்தால் 4 தொழுகுங்கள், 6 தொழுகுங்கள் அல்லது 8 தொழுகுங்கள். ஒண்ணுமே முடியல, ரொம்ப நேரம் நெருங்கிருச்சு, பஜ்ருக்கு லேட்டா எந்திரிச்சிருக்காரு, 2 ரக்காயத்து தொழுதாலும் கூடும் என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். தஹஜ்ஜத் மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவனை எழுப்பி விட்டு, அவனே உலகமெல்லாம் உறங்குகிற போது அவனே எழுப்பி விட்டு, அவனே நிக்க வச்சு, ரப்புடைய அவனுடைய வார்த்தையை நம்ம வாயால கேட்க வச்சு, அல்லாஹு அக்பர் நீ பெரியவன் என்று நள்ளிரவிலே நம்மை சொல்ல வைத்து கேட்கிறான் அல்லவா? சாலிகானவர்களுக்கும் அல்லது நல்ல நசீம் உள்ளவங்களுக்கு தான் அந்த மாதிரி நிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அந்த அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த சுன்னத்துகளில் தஹஜ்ஜத் இருக்கிறது. வேற நேரமா இருந்தா நான் எந்திரிக்கல தூங்கிட்டேன்னு சொல்லலாம். எல்லா வீடுகளிலையும் சதுருக்கு எந்திரிக்கிறார்கள். முடியாதவர்கள் வீடுகள்ல கூட பொம்பளை குழந்தைகள்லாம் எந்திரிச்சு வைக்கிறாங்க. அதனால ஒரு 30 நாள் ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு. சதர் செய்யுதல், சதருக்கு முன்போ அல்லது சதருக்கு பின்போ, மொத்தத்தில் தவறி விடாத வண்ணம் தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்றுதல். என்ன தஹஜ்ஜத்தினால் பலன்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், உங்களுக்கு அது உபரியாக மறுமையிலே வரும். ஃபரது விட்டுருப்பாரு, வாஜிபை விட்டுருப்பாரு, நிறைய தொழுகை கட்டாய கடமை எல்லாம் விட்டுருப்பாரு. இதுக்காக அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சா பெரிதாக மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் அதற்கு என்ன செய்கிறார்? இவர் தொழுத தஹஜ்ஜத் தொழுகைகளை ஃபர்லை சமன்படுத்துகிறார், ஃபர்லுகளுக்கு பதிலாக ஆக்குகிறார். அதனால் தான் தஹஜ்ஜத் தொழுத பெருமக்கள் எல்லாம் விசாரணையின் போது அவர்கள் நிச்சயமாக தப்பித்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை மனைவிமார்கள் வீடுகளில் இருந்தார்களோ அவ்வளவு மனைவிமார்களுடைய அறிவிப்பு அவர்கள் தஹஜ்ஜத் தொழுத விதத்தை. தஹஜ்ஜத் தொழுகைய மற்ற தொழுகை தொழுகிற மாதிரி தொழுகணும்னு இல்லை, அதுல நிறைய சலுகைகள்லாம் இருக்கிறது. ஒரு பெரிய சூறா முதல் ரக்காயத்துல ஓதுவோம், அப்புறம் 2வது ரக்காயத்துல கொஞ்சம் சின்னதா ஓதுவோம், தராவிலே அப்படிதான் ஓதுறோம். ஆனா தஹஜ்ஜத்தை பொறுத்தவரை சின்னதா முதல்ல ஓதலாம், அடுத்த ரக்காயத்துல பெருசா ஓதலாம், அதுக்கடுத்து அதை விட பெருசா ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தஹஜ்ஜத் சிறிய சூறாவிலே இருந்து
தொடங்கி அடுத்தடுத்த ரக்காத்துகளில் அதிகமாகிக் கொண்டே போகும். தஹஜ்ஜுல மாத்திர சஜிதால இருந்துட்டு அல்லாஹ்ட்ட நீங்கள் கேட்கிற எந்த வேண்டுகோளும் நிச்சயமா நிறைவேறாம போகாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு வருஷம் பூரா நம்ம ஃபர்து தொழுகைகளை விட எக்ஸ்ட்ரா தொழுவதற்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சஹரும், அதை அடுத்து அந்த கியாமுல் லைல் என்கிற தஹஜ்ஜுத் என்கிற அந்த தொழுகை. மூன்றாவது நோன்பு. கடந்த ஜும்மாவிலேயே சொல்லிவிட்டோம், அல்லாஹ்வை ஒரு அடியான் இதற்கு மேல் நெருங்க முடியாது என்கிற அளவுக்கு நெருங்க வேண்டும் என்றால் முதல் வழி நோன்பு. கட்டாயம் அந்த வழியின் மூலம் பெற முடியும். நம்முடைய பகல்காலம் நோன்புகளாகவே கழியட்டும். சின்ன சின்ன குழந்தைகளை கூட அரை நோன்பு காணோன்பு என்று வைத்தெல்லாம் பழக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு. சாப்பிடாவிட்டால் குழந்தைகளை 11 மாதம் கண்டிக்கிற பெற்றோர் சாப்பிட்டாலும் இந்த மாதத்திலே கண்டிக்க வேண்டும். நீ சாப்பிடாம இருக்கேன்னு ஒவ்வொரு குழந்தையையும் வம்படியாக வைத்து ஊட்டுகிற திணிக்கிற பெற்றோர் நீ சாப்பிடாம இரு என்று கட்டாயப்படுத்த வேண்டும். இது நோன்பு நம்முடைய முக்கிய அமல். நாலாவது, கொஞ்சம் மனதில் முயற்சி வையுங்கள். இந்த மாதம் பிறந்திருக்கிறது, இந்த மாதம் முழுக்கவாவது முடிந்த வரைக்கும் இல்லை முழுவதுமாய் நான் ஜமாத்தோடு தொழுகுவேன் என்று முயற்சி செய்யுங்கள். ஜமாத்தோடு தொழுகை அது என்ன தனியாக தொழுதாலும் 27 மடங்கு என்பது மட்டுமல்ல, பல வகைகளிலும் ஜமாத்தினுடைய நன்மைகளை மட்டும் மகரூமாகுவது நல்லதல்ல. அது ஜமாத்தோடு தொழுக வேண்டும். 5 நிமிஷம் தான் ஜமாத்துக்கு இருக்குது. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா கார் வச்சு வந்து இறங்கி ஜமாத்துல கலக்கிறதுல கூட தப்பில்லை. நீங்கள் ஜமாத்தை பிடிப்பதற்காக உங்கள் காசுகள் செலவாகட்டும், அல்லாஹ் அதற்கு பன்மடங்கு தருவார். ஜமாத்தை விட முடியாது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அப்துல்லா இப்னு சமா, முஹம்மது இப்னு சமான் ஒருத்தர் 40 வருஷம் ஜமாத்தோடு தொழுதார். 40 வருஷம். கேட்கறதுக்கு வரலாறு மாதிரி இருக்கும், நம்மளால முடியாது. 40 நாளே கஷ்டம். கரெக்டா வச்சு நேரம் ஜமாத்தோட 40 வருஷம் கழிச்சு ஒரு நாள் மிஸ் ஆகுது லோகர் தொழுக. அன்னைக்கு அவங்க அம்மா வஃபாத், பல வேலைகள், அதனால ஒரு நாள் முடியல, மிஸ் ஆயிருக்கு தொழுக. பள்ளியில உட்கார்ந்து அழுகுற வரும்போது தொழுக முடிஞ்சிருச்சு, வகுத்து முடியல. இன்னும் லோகர் தொழுக நேரம் இருக்கு, இன்னும் 2 மணி நேரம் தொழுக. ஜமாத்து முடிஞ்சிருச்சு. கதறி 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 அழுதுட்டு அவரா ஒரு முடிவுக்கு வந்தார். ஆமா, ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, தனியா தொழுவதை விட ஜமாத்தோட தொழுவது 27 மடங்கு சிறந்தது. அதனால நாம ஒரு வேலை செய்வோம், இந்த லோகருடைய 4 ரக்காயத்தையே 27 தடவை தொழுவோம். லோகருடைய பரது தான், வேற ஒண்ணும் இல்லை. அதே 27 லோகருடைய பரது 4 ரக்காய், லோகருடைய பரது 4 ரக்காய், இப்படியே 27 தடவை தொழுது முடிச்சிட்டார். அப்படியே படுத்திருந்தவருக்கு சத்தம் மட்டும் முகமது இப்னு சமாவுக்கு கேட்கிறது. அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வழக்குகள் வழியாக வெறும் சத்தம் மட்டும் கேட்குது. முகமது இப்னு சமா 27 தடவை முடிச்சிருக்கீங்க, நீங்க 1000 தடவை தொழுதாலும் ஜமாத்துடைய நன்மை கிடைக்காது. நான் அதிகமாக 11 மாதங்களிலே ஜமாத்திற்காக மெனக்கெடுவது என்பது கொஞ்சம் கம்மி. இந்த மாதம் அதற்காக நன்கு கிடைத்திருக்கிற மாதம், ஜமாத்தோடு நிறைவேற்றி விட வேண்டும். அடுத்து 5வது விஷயம், நீங்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் இந்த ஒரு மாசம் மட்டும் குர்ஆன் ஓதுவதற்காக ஒரு நேரம் ஒதுக்குங்கள். ஏதாவது ஒரு நேரம். சில பேருக்கு மத்தியானமா இருக்கும், சில பேருக்கு நைட்டா இருக்கும், சில பேருக்கு கடை, அவங்களுடைய தொழில் சம்பந்தம் ஏதாவது ஒரு நேரம், அவங்களுக்கு எப்படி நேரமோ அப்படி. ஆனால் ஒரு நேரம் நீங்கள் குர்ஆனுக்கு என்று ஒதுக்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஆயுளிலே அபிவிருத்தியை தருவார், நிச்சயமாக தருவார். நீங்கள் வந்திருக்கிற புனித மாதத்திற்கு சங்கை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் திருக்குர்ஆனை படிப்பதற்காக, திருக்குர்ஆனுக்காக என்று ஒரு நேரம் ஒதுக்குங்கள். அதனுடைய பரக்கத்தை நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். திருக்குர்ஆன் திலாவத்துக்காக இருக்கிற மாதம் இது. அதை அடுத்து இஃப்தாருக்கு வருகிறோம். சஹரிலும் சரி, இஃப்தாரிலும் சரி, துஆ செய்யாமல் சஹரும் செய்யக்கூடாது, துஆ செய்யாமல் இஃப்தாரும் செய்யக்கூடாது. துஆ கேட்டுவிட்டு தான் செய்ய வேண்டும். என்ன அசரகதியாக இருந்தாலும் ஒரே ஒரு துஆவாக இருக்கக்கூடாது. சஹரிலே கேட்கிற ஒரு துஆ அல்லது இஃப்தாரிலே கேட்கிற ஒரு துஆ நிச்சயமாக அல்லாஹ்விடம் கபூலாகும். குறிப்பாக இஃப்தார், ஹதீஸிலே வந்திருக்கிற வாக்கியத்தின்படி ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம் இஃப்தாருடைய தருணம். அல்லாஹ் தன்னுடைய எல்லா அருள் வாசல்களையும் திறந்து வைத்திருக்கிற நேரம் அது. அதனால இஃப்தாரிலே கட்டாயமாக துஆ செய்ய வேண்டும்.
அடுத்து 20 ரக்காத்துகள் தராவி. இன்றைக்கு வந்திருக்கிற கூட்டம் கடைசி வரை இருக்காது என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் முயற்சிக்க வேண்டும். தராவியை தொடர்ந்து நிறைவேற்ற பாருங்கள். ஒரு சும்மா 1000 கொடுத்துருக்கிறாங்கல்ல. போன வருஷம் நம்ம கூட ரம்ஜான்ல இருந்த நிறைய பேர் இப்ப இல்லை, நிறைய பேர் போயிட்டாங்க. ஜும்மாவோட சொன்ன மாதிரி இது நமக்கு கடைசி ரமதான் ஆகும் இருக்கிறோம். அதனால ஒரு பகலுடைய ஃபர்துகளை தான் அதிகமாக தருகிறோம். ஃபஜ்ர்ல 2, லொஹ்ர்ல 4, அஸ்ர்ல 4 10, மக்ரிப்ல 3 13, இஷாவுல 4 17, வித்ரு கூட வாஜிப் அது 3 20. இந்த 20 வழக்கமா கண்டினியூவா 11 மாசம் கொடுக்கிறது. யாரெல்லாம் நீ 1000 கொடுத்ததுக்காக இன்னொரு 20 நாங்க எக்ஸ்ட்ரா தரோம்னு சொல்லி தஹஜ்ஜுல ஒரு 20 கூட்டுகிறோம். பகல் காலங்களினுடைய ஒட்டுமொத்த 5 வேளை தொழுகைகளினுடைய இந்த ஃபர்துகளை தாண்டி அதிகமாக உபரியாக ஒரு 20 கூட கொடுக்க முடியாதா என்பதை நமக்கு நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு 6-7 செயல்பாடுகள் முடிந்தவரை அவரவர் வசதிக்கு ஏற்ப இந்த மாதத்தினுடைய கடைசி வரைக்கும் பெருநாள் வரைக்கும் உங்களால் முடிந்த தான தர்மங்களையும் செய்ய வேண்டும். தான தர்மத்தின் வாசல்களை திறக்க 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 இறைவன் தன்னுடைய பரக்கத்தின் வாசல்களை திறந்து கொண்டே இருப்பான். அடைத்து வைப்பவனுடைய ஆட்களுக்கு அல்லாஹ்வின் கதவும் அடைபட்டு போகும். எனவே அவன் அருள்வாசல் திறந்து விடக்கூடிய இந்த மாதத்தில் நம்முடைய தான தர்மங்களால் அடங்குபடுத்த வேண்டும். மீண்டும் ஒரு தடவை சொல்லி முடிக்கிறேன். சஹரிலே கட்டாயம் தஹஜ்ஜத்தோடு சேர்ந்த சஹர், துஆவோடு சேர்ந்த சஹர், பகல்காலங்களில் வாயிலே நோன்பு, ஜமாத்தோடு நம்முடைய தொழுகைகள், பகலிலே ஓதுவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம், இஃப்தார் நேரத்திலே துஆ, கட்டாயம் தராவி, அதற்கு பிறகு நம்மால் முடிந்த அளவு இந்த மாதத்திலே தான தர்மம். இந்த அமல்களை கொஞ்சம் வரிசைப்படுத்தி நினைவுபடுத்தி செய்யுங்கள். உங்களுடைய தான தர்மங்களில் முக்கியமான வேண்டுகோள், உங்களுடைய தான தர்மங்களில் நாளையில இருந்து இங்கே தினந்தோறும் தமிழகத்தினுடைய ஏதாவது ஒரு மதரசாவுக்கு, குறிப்பாக அரபிக் கல்லூரிகள், ஆண்கள் அரபிக் கல்லூரிகள், பெண்கள் அரபிக் கல்லூரிகள், இதற்காக வேண்டி நாளையில இருந்து 30 நாளும் கேட்டு வருவார்கள். உங்களால் முடிந்தது எவ்வளவாக இருந்தாலும், அது 10 ரூபாயானாலும், அது எத்தனை ரூபாயாக இருந்தாலும் அவரவர்கள் தகுதிக்கேற்ப செயல்படுங்கள், கொடுத்து உதவுங்கள். அந்த அடிப்படையில் இன்றைய முதல் நாள் ஜும்மாவிலே வசூல்